ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வெர்ப்ஸ்னா என்னன்றத பார்த்திருந்தோம். ஸோ வெர்ப்ஸ் வந்து 2ஆ பிரிச்சாங்க. ஒண்ணு பி வெர்ப்ஸ் அதுக்கப்புறம் மெயின் வெர்ப்ஸ்ன்னு பிரிச்சாங்க. ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பேசிக் லெவல்ல இருந்து தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் போக போக கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அதே மாரி காம்ப்ளிமெண்ட்டும் நம்ம இப்போதைக்கு பேசிக் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சென்டென்ஸ மேக் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு. அட் த சேம் டைம் வெர்ப் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் 3வதா இருக்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். அந்த காம்ப்ளிமெண்ட் தான் நம்ம இப்ப பார்க்க போறது. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்க நம்மகிட்ட சில விஷயம் இருக்கு. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், தேர் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. சில வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்ட்ஸ நம்ம என்னவா சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, ப்ரோனவுன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்திருந்தோம். இதெல்லாம் வந்து ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்போ இந்த ப்ரோனவுன் எதுக்கு கீழ வருதுன்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட்க்கு கீழ தான் வரும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி இப்போ நம்ம செகண்டா என்ன யூஸ் பண்ண போறோம்? வெர்ப் யூஸ் பண்ண போறோம். ஸோ, இப்போ நம்ம இந்த ப்ரோனவுன் பக்கத்துல என்ன மாதிரியான வெர்ப் யூஸ் பண்றது? இப்போ வெர்ப்ப 2ஆ பிரிச்சாங்க. ஒண்ணு மெயின் வெர்ப்ன்னு சொன்னாங்க. இன்னொன்னு அதாவது ஒண்ணு பி வெர்ப்ன்னு சொன்னாங்க. இன்னொன்னு மெயின் வெர்ப்ன்னு சொன்னாங்க. ஸோ, இப்போ இந்த பி வெர்ப்க்கும், மெயின் வெர்ப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் இதுல எழுதுறேன். லைக் அதாவது இங்க வந்து நமக்கு ஆம் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஆம் யூஸ் பண்ணோம். அதே மாரி இஸ் இருந்துச்சு, ஆர் இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாரி மெயின் வெர்ப்னா என்ன? மெயின் வெர்ப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ரன் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் நடக்குறது. அதுக்கப்புறம் வந்து ஈட் யூஸ் பண்ணலாம். அதே மாரி நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, அதே மாரி ப்ளே. இந்த 3த்தையும் நம்ம இங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். அதுல என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோனவுன் இருக்கு. ப்ரோனவுன்னா என்னன்னா சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன வெர்ப் யூஸ் பண்ணலாம்? ஸோ நம்ம ப்ரோனவுன் இருக்கு. ப்ரோனவுன் பக்கத்துல என்ன மாதிரியான வெர்ப் யூஸ் பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, நாம முக்கியமா பி வெர்ப் தான் இங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து மெயின் வெர்ப் வந்து எப்போ சப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ணுவோன்றத நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு எப்பவுமே ப்ரோனவுன் கூட பி வெர்ப் யூஸ் பண்றது தான் கரெக்ட்டான சென்டென்ஸ மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டேன். வெர்ப்ல வந்து பி வெர்ப யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஐ வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஐ வரும்போது நம்ம கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணியாகணும்னு கேட்டீங்கன்னா, ஏஎம் தான் யூஸ் பண்ணியாகணும். அதாவது ஆம், ஐ எம். ஸோ இது வந்து ரூல்ஸ். நீங்க வந்து ஐ பக்கத்துல ஏன் வந்து இஸ் போடல? ஏன் வந்து ஆர் போடல? அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா, ஐ வந்தாலே கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல ஏஎம் தான் வந்தாகணும். விக்கு பக்கத்துல ஆர் வரும். யூக்கு பக்கத்துல ஆர் வரும். தே பக்கத்துலயும் ஆர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹி, ஹிஸ், ஷி, இஸ், இட், இஸ், தே, தேர் இஸ்ன்னு சொல்லலாம். இல்லன்னா தேர் ஆர்ன்னு சொல்லலாம். ஸோ, இந்த மாதிரியான பி வெர்ப் தான் நாம ப்ரோனவுன் பக்கத்துல யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சரி. இப்போ அ நாம வந்து சப்ஜெக்ட்டும் கிடைச்சிருச்சு, வெர்பும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் எழுத போறோம். ஸோ, காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா, எந்த சென்டென்ஸ் வேணாலும் காம்ப்ளிமெண்ட். இப்போ நீங்க வந்து சப்ஜெக்ட்க்கு வந்து நவுன், ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம். வெர்ப்க்கு வந்து பி வெர்ப், மெயின் வெர்ப் யூஸ் பண்ணோம். அப்ப காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எனி வேர்ட் எந்த வேர்ட் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றாங்க. காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து எந்த வேர்ட் வேணாலும் இருக்கலாம். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ன்றாங்க. ஆனா, ஒரே ஒரு வேர்ட் மட்டும் இருக்கக்கூடாது. எக்செப்ட் அப்டின்றாங்க. ஸோ, ஒரு வேர்ட் மட்டும் இல்லாம, அது என்ன வேர்ட்ன்னு கேட்டீங்கன்னா, எக்செப்ட் எக்செப்ட் மெயின் வெர்ப். ஸோ, மெயின் வெர்ப்ஸ தவிர்த்துட்டு நீங்க எந்த வேர்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ அம் ஓகே அப்டின்றாங்க. சரி. இப்போ நாம என்ன பண்ண போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்டென்ஸ இங்க காம்ப்ளிமெண்ட் போட்டுருவோம். எதுக்காக காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்டோட பேசிக் ஐடியாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் பேசிக்கா எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ கம்ப்ளீட் சென்டென்ஸா மாத்துறதுக்காக யூஸ் பண்றது தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றாங்க. இப்போ ஏஎம், ஐ எம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆம் அப்படின்ற பட்சத்துல இப்போ ஐ எம் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸா முடியல. ஸோ ஒரு சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஆனா, எந்த வார்த்தை மட்டும் வந்துறக்கூடாதுன்றாங்க, மெயின் வெர்ப் மட்டும் வந்துறக்கூடாதுன்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ இப்போ ஒரு சப்போஸ் நம்ம வந்து இங்க வந்து நீங்க எழுதுறீங்க. ஐ எம் கோ அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. இது கரெக்ட்டான்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் கோன்னு சொன்னீங்கன்னா, அது கரெக்ட் கிடையாது. இன்கரெக்ட்டான வார்த்தை. ஸோ எப்பவுமே நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் வர வேண்டிய இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, மெயின் வெர்ப் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மெயின் வெர்ப்னா இந்த கோனா என்ன? போறது. போறதுன்னா என்ன? ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் எதுக்கு கீழ வருது? மெயின் வெர்ப் கீழ வருது. அப்போ நம்ம வந்து எப்பவுமே இந்த பி வெர்பும், மெயின் வெர்பும் ஒண்ணா வர மாதிரி இல்லாம ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, இங்க கோ அப்படின்ற ஒரு ஆக்ஷன எழுதக்கூடாது. சப்போஸ் நீங்க வந்து ஐ அம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அது தப்பு. யூ ஆர் ராங். அதான் கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ அதாவது ஐ அம் ரைட்ன்றது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி ஒரு வெர்ப் வந்துருச்சு. ஐ அம் அப்படின்றது வந்துருச்சு. திரும்பவும் இன்னொரு ஆக்ஷன சொன்னீங்கன்னா, அது கரெக்ட் கிடையாது.
ஸோ, அப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலா, இத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க வந்து ஐ எம் கோயிங், ஐ எம் ரைட்டிங் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் வந்துருச்சு. அப்ப இதுவும் ஆக்ஷன் தானே! அப்போ இந்த டைம் மட்டும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவ இது வந்து மெயின் வெர்ப் கிடையாது. எப்போ ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேருதோ, அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அத போட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. அத பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைய தான் காம்ப்ளிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் எந்த வேர்ட் வேணாலும் காம்ப்ளிமெண்ட்டா இருக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா, மெயின் வெர்ப் மட்டும் காம்ப்ளிமெண்ட்டா இருக்கக்கூடாது. அதே மெயின் வெர்ப் மேபி பிரசன்ட் பார்ட்டிசிபிளா மாறுச்சுன்னா, அப்ப அந்த மெயின் வெர்ப்ப நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லன்னா வந்து நீங்க மெயின் வெர்ப் பத்தி கூட நீங்க இப்போதைக்கு வொரி பண்ணிக்காதீங்க. நம்ம இன்னும் ஃபியூச்சர்ல வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து சப்ஜெக்ட்னா என்ன, நவுன் ப்ரொனவுன் வருது. வெர்ப்னா என்ன, பி வெர்ப்ஸ், மெயின் வெர்ப்ஸ் வருது. ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா, எந்த வார்த்தை வேணாலும் அங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.